ஈஸ்வரி பாணி மாதாஜி, ரேணுகா மாதாஜி, நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? ரிப்பீட் பண்ணலாம் மாதாஜி. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதா சாப்டர் 7 பதம் 25. நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய நாகம் பிரகாச சர்வஸ்ய நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய நாகம் பிரகாச சர்வஸ்ய நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவ்ருதः யோகமாயா சமாவ்ருதः योगमाया समावृतः யோகமாயா சமாவ்ருதः योगमाया समावृतः யோகமாயா சமாவ்ருதः मूढोऽयं नाभिजानाति मूढोऽयं नाभिजानाति मूढोऽयं नाभिजानाति मूढोऽयं नाभिजानाति मूढोऽयं नाभिजानाति मूढोऽयं नाभिजानाति लोको माम् अजमव्ययम् लोको माम् अव्ययम् लोको मामजमव्ययम् लोको मामजमव्ययम् नाहं प्रकाश सर्वस्य नाहं प्रकाश सर्वस्य योगमाया समावृतः योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् लोको माम् अव्ययम्. ஹரி போல். ஈஸ்வரி பாணி மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பதம் 25. நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவ்ருதः மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாம் அவ்யயம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஸோ இது வந்து சம்சார தாவால 7வது ஸ்டான்ஸா. ஸோ இது வந்து முக்கியமா ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது சாக்ஷாத் ஹரித்வேன, அதாவது சாக்ஷாத் கிருஷ்ணரோட நிறைய அந்த குணங்களை கொண்டு அவரை வந்து நம்ம பகவானுக்கு வந்துட்டு அவரோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா நம்ம ஏத்துக்கணும் அப்படின்ட்டு, அத மாதிரி அவரை பாவிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு கிந்து பிரபோர்யா, அதாவது பிரபோர்னா இங்க கிருஷ்ணரை சொல்றாங்க. அந்த பிரபுவுக்கு அவங்க ரொம்ப பிரியமானவங்க. அப்படிப்பட்ட ஒரு குருவை வந்து நான் வணங்குறேன் அப்படின்ட்டு வந்துட்டு இது வந்து சாமஸ்த சாஸ்திரி, இதை வந்து எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுது அப்படின்னு இங்க வந்து நம்மளுக்கு ஆச்சாரியர் சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. சாக்ஷாத் ஹரித்வேன समस्तशास्त्रै साक्षाद्धरित्वेन समस्तशास्त्रै उक्तस्तथाद्भा यत एव उक्तस्तदाद्भाव्यत एव शद्भिः
उक्तस्तदा भाव्यत एव सद्भिः किन्तु प्रभुर्या किन्तु प्रभोर्या प्रिय एव तस्य प्रिय एव तस्य वन्दे गुरु श्रीचरणरविन्दम् वन्दे गुरो श्रीचरणरविन्दम् किन्तु प्रभुर्या प्रिय एव तस्य किन्तु प्रभोर्या प्रिय एव तस्य वन्दे गुरु श्रीचरणरविन्दम् वन्दे गुरो श्रीचरणरविन्दम् हरि बोल हरे कृष्णा चित्रा माताजी பாடுறீங்களா? माताजी ஓகே साक्षात्तरीत्वेन समस्तशास्त्रैः उक्तस्तदा व्यद एव सद्भिः किन्तु प्रभोर्य प्रिय एव तस्य वन्दे गुरो श्री चरणरविन्दम् हरे कृष्णा हरि Thank you. தேங்க்யூ வகுப்புக்குள்ள செல்லலாம். ஓமஞ்சான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனா ஷலாக்கயா சக்சுர் உன்மிலித்தம் ஏனே தஸ்மை ஸ்ரீகுரவே நமக. நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஸ்யாத்த தேசதாரிணி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா श्री अद्वैत गदाधारा श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரம், காலை வணக்கம். இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் யாருமா படிக்கணும்? நான் தான் படிக்கணும் மாதாஜி. கோகிலா வேல்முருகன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீலா பிரபுபாதர் கி ஜெய். சிற்றறிவுடையோனுக்கும் முட்டாளுக்கும் நான் ஒருபோதும் தோன்றுவதில்லை. நான் எனது அந்தரங்க சக்தியால் மறைக்கப்பட்டுள்ளதால் நான் பிறப்பற்றவன் அழிவற்றவன் என்பதை இவர்கள் அறிவதில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ சோ மச் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்றைய தலைப்பு என்ன? பூர்ணத்தின் வைபவம் இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணர் யார், அவருடைய சக்தி என்ன, அவரை எப்படி நாம் அறிவது, எப்படி நாம் அடைவது என்பதை விளக்கும் அத்தியாயம் தான் இந்த பூர்ணத்தின் ஞானம். நேற்றைய வகுப்புல கூட நம்ம குரு ரொம்ப அழகா அவ்யக்தம், பகவானின் என்ன நிலை ஞாபகம் இருக்கா யாருக்காவது? தோன்றாத நிலை, ரூபம் இல்லாத இல்லைங்களா அப்படின்றதையும், தேவர்கள் வழிபடுவோர், சிற்றறிவு உடையவோர் அப்படின்றதையும், புத்தைய அப்படின்றதையும் ரொம்ப அழகா சிறப்பா விளக்குனாங்க. குருக்கு மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஸ்லோகத்துல முக்கியமான சமஸ்கிருத வார்த்தைகள் நம்ம பார்த்தோம்னா, நாகம் பிரகாஷ சர்வசிய அப்படின்னா பகவான் என்ன சொல்றார்? நான் எல்லோருக்கும் வெளிப்படுவது இல்லை, எல்லோருக்கும் நான் வெளிப்படுவதில்லை என்று பகவான் கூறுகிறார். கிருஷ்ணர் மறைந்தவர் அல்ல, ஆனால் அனைவருக்கும் தன்னை என்ன பண்ண மாட்டார், அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு வார்த்தை யோக மாயா சாமிருத்தே. பகவான் சொல்றார், நான் யோக மாயாயால் மூடப்பட்டு இருக்கிறேன். யோக மாயா என்பது பகவானின் அந்தரங்க சக்தி. அப்படின்னா அந்த யோக மாயாவின் வேலை என்ன? யாரோ சொல்ல முடியுமா? யோக மாயாவோட வேலை என்ன? பக்தர்களுக்கு என்ன பண்ணுது? கிருஷ்ணரை இன்னும் இனிமையாக, நெருக்கமாக, நண்பனாக அனுபவிக்க செய்கிறது. பக்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணோம்? கிருஷ்ணரின் பரம்பொருள் தன்மையை மறைத்து விடுகிறது. புரியுதுங்களா?
பக்தியில இருந்து மகாமாயா யோகமாயா நமக்கு உதவி பண்ணி என்ன பண்றாங்க, பகவானோட கனெக்ட் பண்றாங்க. பக்தி யோகமாய கனெக்ட் பண்ற பண்றாங்க, மகாமாயா நம்மளுடைய கண் பார்வையில இருந்து மறைத்து விடுகிறார்கள். இப்ப உதாரணம் கூட பாத்தீங்கன்னா, யசோதா அம்மா கிருஷ்ணரை வந்து கட்டினார்கள். கிருஷ்ணர் பரம்பொருள் அப்படின்றத மறைத்து அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையாக தான் காட்டினார்கள் இல்லைங்களா? அது யாரோட வேலை? யோகமாயாவின் வேலை. கரெக்டுங்களா? யோகமாயாவோட வேலை. அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா மூடோ. உடலை மட்டுமே என்ன பண்ணுவாங்க, உண்மை என்று நினைத்து அதற்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். அவர்கள் யாரு? மூடர்கள். மூடர்கள். அஜம். அடுத்த வார்த்தை அஜம். அஜம்னா என்ன? பிறவியற்றவர். கிருஷ்ணருக்கு பிறப்பு கிடையாது, ஆனா நமக்கு இருக்கா இல்லைங்களா? இருக்கு. நமக்கு பிறப்பு, முதுமை வரும், அதுக்கப்புறம் என்ன வரும், நோய் இரண்டாம் மாதிரி சேர்ந்த மாதிரி வரும், அப்புறம் இறப்பு நமக்கு உண்டு. அஞ்சாவது வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை அவ்வியம். பகவான் வந்து அழிவற்றவர், அவருக்கு என்ன கிடையாது, காலம், மரணம், முதுமை எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இல்லைங்களா? பிறப்போம், அதுக்கப்புறம் என்ன, வளர்ச்சி அடைவோம், இனப்பெருக்கம் செய்வோம், நோய் வரும், அது கூடவே முதுமை வரும், நமக்கு மரணம். 6 விதமான மாற்றங்கள் என்ன பண்ணோம் நம்ம உடல்ல மாறி மாறி வந்துகிட்டே போகும். ஆனா இதெல்லாம் வந்து பகவானுக்கு கிடையாதுன்றத இந்த ஸ்லோக வார்த்தைகள் மூலம் தெரிந்து கொண்டோம். அதையெல்லாம் டோட்டலா கூட்டி பார்க்கும்போது என்ன அர்த்தம் சொன்னா, பகவான் வந்து யோக மாயாயால் மூடப்பட்டு இருப்பதால் நான் வந்து சாதாரணமா எல்லாருக்கும் வெளிப்படுவது கிடையாது. அதனால் மக்கள் என்ன பண்றாங்க, பிறவியற்ற அழிவற்ற பரம்பொருளாக என்னை அவர்கள் அறிய முடியவில்லை. ஸ்ரீல பிரபுபாதா அவர்களின் பொருள் உரையிலிருந்து சில கருத்துக்களை நம்ம இப்பொழுது பார்க்கலாம். ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். ஏன் அனைவரும் கிருஷ்ணரை அறியவில்லை? ஏன் அறியவில்லை? கிருஷ்ணர் சூரியனை போல் எப்போதும் பிரகாசிக்கிறார், ஆனால் கண்களை மூடினால் சூரியனை பார்க்க முடியுமா? முடியாது. நான் பேசுறது கேக்குதுங்களா? முடியாது. யாருன்னா பதில் சொல்லுங்க. கண்ணை மூடிக்கிட்டா சூரியனை பார்க்க முடியுமா? முடியாது. அது போல மாயையில இருக்கிறவங்க இந்த உடல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை பராமரிப்பதிலேயே இல்ல அதன் சேர்ந்த பொருட்களையோ உறவினர்களையோ நண்பர்களையோ சார்ந்து இருந்தோம்னால் எப்படி பகவானை புரிஞ்சுக்க முடியும்? முடியாது. அப்போ யோகமாயா என்றால் என்ன? யோகமாயா என்ன பண்ணுது? பக்தர்களுக்கு சேவை செய்ய உதவுகிறது, பகவானிடம் நம்மை இணைக்கிறது இல்லைங்களா? கிருஷ்ணரின் லீலையை வந்து இனிமையாக்கி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்ப மகாமாயான்னா என்ன? இப்ப யோகமாயா பார்த்தோம், அது வந்து பகவானோட நம்மளை இணைக்கிறது. மகாமாயா என்ன செய்யும்? பகவானை மறைக்க செய்யும், நம்மளை வந்து பௌதிக உலகத்துல இழுத்து செல்லுது. கரெக்ட். பௌதிக உலகத்தில் இழுத்து செல்லும், கர்ம செயல்களை செய்ய சொல்லும், பிறப்பு இறப்புல என்ன பண்ணும், நம்மள கட்டி போட்டு விடும். கரெக்ட். அப்ப ஸ்ரீல பிரபுபாதா இன்னொன்னு சொல்றார், கிருஷ்ணர் வந்து சாதாரண மனிதர் கிடையாது, அவர் மனிதரை போல் தோன்றுகிறார், அவ்வளவுதான். ஆனா பகவத்கீதா 9.11 ஸ்லோகத்துல சொல்றார், மனித உருவில் நான் வந்ததால் முட்டாள்கள் என்ன என்று நினைக்கிறார்கள், சாதாரண மனிதன் என்று என்கிறார்கள். மனித உருவில் நான் வந்து விட்டேன் லீலைகள் புரிவதற்காக, அதற்காக முட்டாள்கள் என்ன நினைக்கிறார்கள், என்னை ஒரு சாதாரண மனிதராகவே நினைக்கிறார்கள். அப்படியானால் கிருஷ்ணரை எப்படி அறிவது? பக்தியால் அறிய முடியும். அறிவு மட்டும் போதாது, செல்வம் போதுமா? நிறைய டொனேஷன் பண்ணா பார்த்துடலாமா? பெரிய போஸ்ட்ல இருந்தா பார்க்கலாமா? தன் புலன்களை, முக்கியமாக தன் புலன்களை என்ன பண்ணணும், பகவானின் சேவையில் ஈடுபடுத்தணும், பகவானின் புலன்களை திருப்திப்படுத்தணும். அப்ப நம்மளுடைய புலன்களே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக தூய்மை அடைந்துவிடும். அடையாளங்களில் இருந்து நம்மால் விடுதலை பெற முடியும். நமது புலன்களை
பகவானோட பகவத் செயலில் ஈடுபடுத்தினால் உடம்பு தூய்மை அடையும். கரெக்ட். இப்ப நம்மளே பாருங்க, ஒரு கண்டி மாலை போட்டுக்கிட்டு, நான் துபாயில இருந்தா கூட கண்டி மாலை போட்டுக்கிட்டு நான் இந்த மாதிரி திலக்க வச்சுட்டு போகுது என்ன ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படி சட்டுன்னு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதை பத்தி தெரிஞ்சவங்களா இருந்தா உடனே வந்து ஹரே கிருஷ்ணா, ராதே ராதே, நமஸ்காரம், அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்ப நம்மள என்ன பண்றது, மெட்டீரியல் இருந்து நம்மள என்ன பண்ணுது, வேறுபடுத்தி ஆன்மீகத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது இல்லைங்களா? கரெக்டா? அந்த நிமிஷம் அவங்களையும் உணர வைக்குது இந்த இந்த அடையாளங்கள். அவங்களையும் உணர வைக்குது. ஒரு நிமிஷம், நான் நிறைய இப்போ பாக்குறேன். முன்னெல்லாம் கூட அவ்வளவா போக மாட்டேன், இப்பெல்லாம் வந்து எல்லா இடத்துக்கும் இதே மாதிரிதான் போவேன். ஆனா எல்லாருமே ஒரு அப்படி பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்க வந்து என்ன கேட்டுட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம பக்தியால் தான் அறிய முடியும், அது மட்டும் போராது. பகவானே என்ன பண்ணணும், தானாகவே தம்மை வெளிப்படுத்த வேண்டும். எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? கண் இருந்தாலும் காட்டிலும் எதையும் பார்க்க முடியாது இல்லைங்களா? அது போல பகவானின் கருணை இல்லாமல் என்ன பண்ண முடியாது, நம்மால் அவரை அறிய முடியாது, பார்க்க முடியாது. இப்ப நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தி தொண்டு செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த யோகமாயா மூலயமாக என்ன பண்ணலாம், பகவானை நம்மால் காண முடியும். அவராகவே நமக்கு காட்சி அளிப்பார். கரெக்டுங்களா? இப்ப இன்னொரு உதாரணமும் ஸ்ரீல பிரபுபாதா மூலயமா பார்க்கலாம். பூதனாரைக்கு எல்லாருக்கும் தெரியலையா, நம்ம படிச்சுட்டு இல்லைங்களா அந்த அத்தியாயம். பூதனா கிருஷ்ணர் என்று என்னவாக நினைத்தால், சாதாரண குழந்தையாக நினைத்தார். கடைசியில என்ன பண்ணாங்க, ஜெயிச்சாங்களா தோத்து போனாங்களா? தோற்று விட்டார். பகவான் வந்து பால் குடிக்கிறதா நினைச்சாங்க, என்ன பண்ணாங்க, அவருடைய அந்த அம்மாவோட கம்ப்ளீட் ரத்தத்தை என்ன பண்ணிட்டார், உறிஞ்சி எடுத்துட்டார். யசோதா கிருஷ்ணரை என்ன பண்ணாங்க, மகனை நேசித்தார்கள், அதனால் அவர்கள் உயர்ந்த நிலையை பெற்றார்கள். கம்சன் என்ன ஆனா, கிருஷ்ணரை வந்து மனிதன் என்று நினைத்தான், அதனால் அவன் அழிந்து விட்டான். ஆனால் கோபிகைகள் கிருஷ்ணரை எல்லாவற்றிலும் நேசித்ததால் யோக மாயா உதவியின் மூலம் அவர்களால் மேலும் மேலும் அவருடைய பக்தி, அவருடைய அன்பு, பகவானுடைய இருந்த நெருக்கம் எல்லாமே வளர்ந்தது. இன்னும் கூட வந்து நம்ம இப்போ ஒரு பொதுவான உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு மன்னர் வந்து ஒரு சாதாரண உடையில் இருக்கும்போது பல பேர் அவரை பார்ப்பாங்க. அவங்களாம் என்ன நினைப்பாங்க, அவரை ஒரு சாதாரண மனுஷன் தான் நினைப்பாங்க, தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவர் மன்னரோட ட்ரெஸ்ல இல்ல. ஆனா அவர் கூட இருக்கிற அமைச்சர்கள், உதவியாளர்களுக்கெல்லாம் அவர் சாதாரண ஒரு உடையில் இருந்தா கூட அவர் மன்னர்னு தெரியுமா தெரியாதா? மன்னர்னு தெரியும். ஏன்னா அவங்க கூட இருந்து இருக்கிறதுனால அவர் எந்த உடையில இருந்து வந்தாலும் அவரை என்ன பண்ண முடியும், கண்டு கொள்ள முடியும். அது போலவே பக்தர் கிருஷ்ணரை அறிகிறார்கள், மற்றவர்கள் என்ன பண்றாங்க, அவரை ஒரு சாதாரண மனிதர் என்று நினைக்கிறார்கள். இப்போ ஸ்ரீல பிரபுபாதா பொருளுரையிலிருந்து இன்னும் கூட 2 உதாரணம் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸ்ரீமத் பாகவதம் 10வது அத்தியாயம், 10வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் 7வது ஸ்லோகா 10.14.7ல ஒரு நாள் பிரம்மரே என்ன பண்ணாரா, பகவான் வந்து சோதிக்க நினைத்தாராம். இந்த பிரபஞ்சத்தின் படைப்பாளர் ஒரு சந்தேகம் கொண்டார். அதாவது பிரம்மதேவர், இந்த ஒரு சிறு குழந்தை உண்மையிலேயே பரமபுருஷரா அல்லது சாதாரண மனித குழந்தையா என்று எண்ணினார். அவருடைய ஐஸ்வரத்தை சோதிக்க விரும்பி அவருடன் விளையாடி கொண்டிருந்த கன்றுகள், கோபால சிறுவர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, மறைத்து வைத்து விட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதை புரிந்து கொண்டார். பிரம்மா என்னுடைய சக்தியை அறிய விரும்புகிறார் என்று. அடுத்த கணமே கிருஷ்ணர் என்ன பண்ணார், ஒவ்வொரு கன்றாகவும் மாறினார், ஒவ்வொரு கோபால சிறுவனாகவும் மாறிவிட்டார். இது யாருக்கு தெரியாது, பிரம்மாக்கு தெரியாது. அவர்களின் உருவம், குரல், பாவம், உடை எல்லாத்தையும் என்ன பண்ணார், பகவான் ஏற்றுக்கொண்டு அதே போலவே மாறிவிட்டார். ஒரு வருடம் முழுவதும் விரஜத்தில், விரஜம்னா என்னது, கோபர்களின் கிராமம், பசுக்கள் வாழும் இடம் உள்ள எல்லா தாய்மார்களும் பசுக்களும் தங்கள் குழந்தைகள் மீது முன்பை விட இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அதிகமாக பாசத்தை பொழிந்தனர். ஏன், அதெல்லாம் உண்மையான பசுவ கன்றுவ அல்ல, அது உள்ளெல்லாம் யார் இருக்கிறாங்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறார். பிரம்மா தான் வந்து எல்லா கன்றுகள்
கோபுரங்கள் எல்லாம் மறைச்சு விட்டாரே. பகவான் என்ன பண்ணார்? இப்போ பகவான் வந்து உள்ள சென்று அவங்களை எல்லாம் மாத்தி இருக்கிறதுனால இந்த தாய்மார்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க? பசுக்களின் மீதும் குழந்தைகளின் மீதும் அதிகம் பாசத்தை காட்டினார்கள். ஏனென்றால் அவர்கள் உண்மையில் தங்கள் குழந்தைகளை அல்ல, கிருஷ்ணரையே நேசித்துக் கொண்டிருந்தனர். 1 வருடம் கழித்து பிரம்மா திரும்பி வந்தார். அவர் பார்த்தார், நான் மறைத்த கன்றுகளும் சிறுவர்களும் இங்கே எப்படி இருக்கிறார்கள்? நான் தான் அவங்களை எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கிறேனே. அப்பொழுது மீண்டும் அவர் பகவானை தியானிக்கிறார். அப்பொழுதுதான் புரிந்தது, இவர்கள் அனைவரும் யார்? அந்த பசுக்களும் கோபர்களும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே. ஒவ்வொரு குழந்தையிலும் பிரம்மா யாரை கண்டார்? நாராயண ரூபம் கிருஷ்ணரை கண்டார். அப்போது என்ன ஆச்சு? அவருடைய அகந்தை மறைந்தது. அப்போ இப்போ பிரம்மா கூறுகிறார், என் இறைவா, உம்மை அறிவால் வந்து வெல்ல முடியாது. எதால் வெல்ல முடியும்? முன்னாடியே பார்த்தோம், நம்ம பக்தி தொண்டினால் மட்டும்தான், இல்லைங்களா? அறிவால் வெல்ல முடியாது. உமது மகிமையை புரிந்து கொள்ளவும் என்னால் முடியாது. உமது பக்தர்கள் உமது கதைகளை கேட்டு கேட்டு உம்மை நினைத்து உமக்கு சேவை செய்வதன் மூலம் மட்டுமே உம்மை அடைய முடியும் என்று அப்படியேப்பட்ட பெரிய பிரம்மாவை என்ன பண்ணிட்டார்? புரிந்து கொண்டார். அறிவால் வெல்ல முடியாது, மகிமையை புரிந்து கொள்ள முடியாது, உமது பக்தர்களால் மட்டும்தான் முடியும். அதுவும் எப்படி முடியும்? உனக்கு செய்யும் சேவையினால் அவர்கள் உண்மை புரிந்து கொள்கிறார்கள், புரிந்து கொள்ள முடியும் என்று கூறி வணங்கினார். அப்ப பெரிய பதவி இருந்தாலும் பகவானை சோதிக்க முடியாது. பெரிய பதவி உள்ளவரா இல்லைங்களா பிரம்மா? படைப்பு தொழில் அவர்கிட்டதானே இருக்கு. அவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும் என்ன பண்ண முடியல? பகவானை சோதித்து பார்க்க முடியவில்லை. அப்படின்னா ஞானம் மட்டும் போராது, என்ன வேண்டும் நமக்கு? பணிவு வேண்டும், பக்தியுடன் கேட்டு சேவை செய்தல். கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்ப பிரம்மா போன்றவர்களுக்கும் என்ன தேவைப்படுது? பணிவு தேவைப்படுகிறது, சரணாகிதி தேவைப்படுகிறது. பகவானை சோதிக்கலாமா? கர்வம் கொண்டு சோதிக்க கூடாது. இப்ப அவர் வந்து புரிந்து கொண்டார். அடுத்த மாதிரி ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் இதே பர்பட்ல இன்னொரு ஒரு உதாரணமும் கொடுத்திருக்கிறார். நம்ம அது என்ன பார்த்துலாமா? ஸ்ரீமத் பாகவதம் 1வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 19வது ஸ்லோகா. குந்தி தேவியின் பிரார்த்தனை ரொம்ப 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 முக்கியமான ஒரு பிரார்த்தனை. எவ்வளவு ஆண்டு காலம் பகவான் அவங்க கூட இருந்து போர் புரிந்து ராஜ்யத்தை மீட்டு கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? மீட்டெல்லாம் கொடுத்துட்ட பிறகு அவருக்கு அங்க 16,108 ராணிகள், தன்னுடைய தாய் வசுதேவருக்கு எத்தனை மனைவிகள்? 8 மனைவிகள் அவங்க இருக்காங்க. அவருடைய நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பாக்குறதுக்கு துவாரகாவுக்கு போகணுமா இல்லைங்களா? போகணும் இல்லைங்களா? அந்த நேரம் வந்து விட்டது. அந்த நேரம் வந்து விட்டது. புறப்பட போகிறார். ஆனா குந்தி மகாராணியோட பிரார்த்தனை வந்து பார்க்கலாம், ரொம்ப அருமையா இருக்கும். மகாபாரத போருக்கு பிறகு அஸ்தினாபுரத்தில் பாண்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனர். குருஷேத்திர போர் முடிந்து விட்டது. பாண்டவர்கள் பல துன்பங்களை அனுபவித்தனர். என்னென்ன துன்பங்கள்? லட்சகிரகத்தில் தீ வைக்கப்பட்டது. பீமனுக்கு என்ன கொடுத்தார்கள்? உணவில் விஷம் கொடுத்தார்கள். வனவாசம் 12+1 13 ஆண்டு காலம் திரௌபதியை அவமானப்படுத்தினார்களா இல்லைங்களா? 2 தடவை. ஒரு தடவை கூந்தலை பிடித்து இழுத்தார்கள், ஒரு முறை அவருடைய மாறாப்பு துணியையும் பிடித்து இழுத்தார்கள். குருஷேத்திர போரும் முடிந்தது. ஒவ்வொரு நேரத்திலும் யார் காப்பாற்றினார் அவர்களை? பகவான் கிருஷ்ணர் தான் காப்பாற்றினார். அப்ப குந்தி தேவியின் மனநிலை, கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் துவாரகைக்கு வந்து திரும்ப செல்ல தயாரானார். அப்போது குந்தி தேவி பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறார். அவர் கூறுகிறார், பிரபு, எங்களுக்கு எந்த ஆபத்துக்களில் வந்த அனைத்திலும் நீங்கள் என்ன பண்ணீங்க? எங்களை நீங்கள் காப்பாற்றினீர்கள். எங்களுக்கு வந்த அனைத்து ஆபத்துக்களிலும் நீங்கள் இருந்து என்ன பண்ணீங்க? உதவி புரிந்தீர்கள். அந்த ஆபத்துக்களால் தான் உம்மை எப்போதும் நாங்கள் நினைத்து கொண்டோம். எங்களுக்கு மீண்டும் மீண்டும் துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்லை. இப்ப என்ன சொல்றாங்க? மீண்டும் மீண்டும் துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்லை, அந்த துன்பங்களால் உங்களை தரிசிக்க முடிந்தால், ஏன்னா அவர் கூடவே இருக்கிறார் இல்லையா? துன்பம் வந்த நேரத்திலயா? துன்பமும் வருது, ஆனா பகவான் கூட இருக்கிறார்.
அப்ப என்ன சொல்றாங்க, துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து எனக்கு கூட இருந்தா அதுவே எங்களுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு எல்லாருக்கும்? அதனால உங்களோட தரிசனம் எங்களுக்கு எப்பொழுதும் கிடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. கரெக்ட். உங்களோட தரிசனம் எப்பவும் கிடைக்கும். அதனால துன்பங்கள் வரட்டும், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் எங்கள் கூடவே இருங்கள், துவாரகாவுக்கு செல்ல வேண்டாம். அதுதான் அந்த அம்மாவோட வேண்டுதல். ஹரே கிருஷ்ணா. குதிதேவி கிருஷ்ணரை ஆதி புருஷன், உலகத்தின் பாதுகாவலன், பக்தர்களின் நண்பன் என்று அறிந்து வணங்குகிறார்கள். அப்ப இந்த 2 ஸ்லோகங்களின் தொடர்பு என்ன? பிரம்மாவிலிருந்து என்ன பார்த்தோம்? என் ஞானத்தால் உம்மை அறிய முடியாது. ஏன்னா அவர் பெரிய அதிகாரி, படைப்பு தொழில். என் ஞானத்தால் உம்மை அறிய முடியாது, பக்தியால் மட்டுமே அறிய முடியும்னு பிரம்மா உணர்ந்தார். குந்தி தேவி கிட்ட இருந்து என்ன பார்த்தோம்? என் வாழ்க்கையின் எல்லா துன்பங்களிலும் நீரே என் பாதுகாவலரா இருக்கின்றீர்கள், அதனால் துன்பங்கள் வரட்டும், ஆனால் நீங்கள் எங்கள் கூடவே இருங்கள் அப்படின்னு அந்த அம்மா வந்து பிரார்த்திக்கிறாங்க. பிரம்மா போன்ற ஞானியும் இறுதியில் என்ன பண்ணாங்க? பகவான் கிட்ட சரணடைந்தார். குந்தி தேவி போன்ற பக்தையும் எல்லா சூழ்நிலையிலும் கிருஷ்ணரை நம்பினார். அப்ப பிரம்மா கிட்ட இருக்கும்போது அது என்ன இருந்தது? மகாமாயா. குந்தி தேவி கிட்ட இருக்கும்போது என்ன வந்தது? யோகம். இப்ப இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்ப இதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டது என்ன? அகந்தையை விட வேண்டும், பகவானின் கருணையை நம்ப வேண்டும், பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும். எந்த நிலையிலும், எந்த நேரத்திலும், எந்த சமயத்திலும், எந்த இடத்திலும் யார் கூட இருந்தாலும் பரவாயில்ல, நாம என்ன பண்ணோம்? பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும். இப்ப சாண்டிங் கூட என்ன பண்றோம்? காலையில நேரம் இல்லைன்னா கூட ஆபீஸ் போகும்போது பண்ணிக்கிட்டே போறோம். சில பேர் டிரைவிங் பண்ணும்போதே பண்ணிட்டு போறாங்க. நான் வந்து வாக்கிங் பண்ணும்போதே என்ன பண்ணிடுவேன்? சாண்டிங்கோ முடிச்சுட்டு வந்துடுவேன். தனித்தனியா வந்து நேரமும் இல்லை. அப்ப என்ன பண்றோம்? ரெண்டுத்தையும் சேர்ந்தே என்ன பண்ணிடுறோம்? முடிச்சிடுறோம் இல்லைங்களா? இப்ப எந்த நேரத்திலும் என்ன பண்ணலாம்? பகவானை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நம் பக்தி சேவையை தொடர வேண்டும். கிருஷ்ணரை அறிய எது மட்டும் போராது, அறிவு மட்டும் போராது, பணிவு வேண்டும், பக்தி வேண்டும். கிருஷ்ணர் அனைவரின் கண்களுக்கும் வெளிப்படுவது கிடையாது. ஆனால் உண்மையான பக்தருக்கு மட்டும் தாமாகவே தம்மை வெளிப்படுத்துகிறார். எப்படி? தாமாகவே தம்மை வெளிப்படுத்துகிறார். கேள்விகள், சந்தேகம் இருந்தா கடைசியில பார்க்கலாம். இதை அப்படியே தொடர்பு படுத்தி தாமே தம்மை வெளிப்படுத்துகிறார் என்றதுக்கு நம்ம கிருஷ்ணா புக்ல இருந்து 64வது அத்தியாயம் நம்ம வந்து நிருகராஜனின் கதையும் பார்க்க போறோம். என்ன தெரியல, நேத்தி குரு சொன்ன மாதிரியே அவருக்கும் நேத்தி கொடுத்த ஸ்லோகா அண்ட் கிருஷ்ண கதைக்கும் தொடர்பு படுத்தி பேசுவேன். அதே மாதிரியா இந்த ஸ்லோகமா அப்படி அமைஞ்சிருக்கு. பார்க்கலாமா? இதுவரை தெளிவா தானே இருக்கு பகவத்கீதா? தெளிவா நல்லா இருக்கு மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போது ஸ்ரீமத் பாகவதம் காணலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா. நஷ்டப்ராயேஷு அபதேஷு நித்யம் பாகவத சேவையா. பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நஷ்டகி. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லஸ்கதே கிரீம் யத் கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா புத்தகத்துல இருந்து அத்தியாயம் 64. என்ன கதை பார்க்க போறோம்? நிருகராஜனின் கதை. யார் நிருகராஜன்? துவாரகை வந்து பூமியில இருந்தாலும் அது வந்து ஒரு வைகுண்டத்தை போலவே பிரதிபலிப்பாக இருக்கிறது. காரணம் என்ன? வைகுண்டம் எங்க இருக்கிறது, துவாரகை எங்க இருக்கிறது? ஆனா ரெண்டுமே அதே மாதிரிதான் இருக்குன்னு சொல்றாங்க இந்த கதையில. எப்படி? எங்கு பார்த்தாலும் ஆனந்தம் இருக்கிறது, இயற்கை சூழ்நிலைகள் இருக்கிறது, அமைதியாக இருக்கிறாங்க, பக்தர்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஏன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது ராணிகளுடனும் மகன்களுடனும் பேர குழந்தைகளுடனும் குடும்பத்தாருடனும்
நண்பர்களுடனும் எங்கு வசித்து வருகிறார்? துவாரகையில் வசித்து வருகிறார். அதனாலதான் வைகுண்டத்தின் பிரதிபலிப்பாக இந்த துவாரை விளங்குகிறது. ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க, சாம்பன், பிரத்யும்னன், சாருபானு, சுதன், மற்ற அவருடைய குடும்பத்தார் குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து விளையாடுவதற்காக என்ன பண்ணாங்க, அரண்மனை தோட்டத்துக்கு வருகிறார்கள். ரொம்ப நாழி விளையாடுறாங்க. அப்படி விளையாடிக்கிட்டே இருக்கும்போது என்னாச்சு, சோர்வு ஏற்பட்டது, தண்ணி தாகம் எடுத்தது. சரி, இந்த களைப்பை நீங்கிக் கொள்ள தண்ணி எங்கேயாவது இருக்குதான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. எதுவுமே கண்ணுல தெரிஞ்சு பண்ணவே இல்லை. தூரத்துல வரும்போது ஒரு கிணறு இருக்கிறது. அது கிட்ட போயெல்லாம் அந்த கிணறு யாருமே பயன்படுத்தல. அதனால அது எப்படி இருக்கு, பாழடைந்து இருக்கிறது. எப்படி இருக்கிறது, பாழடைந்து இருக்கிறது. அப்போ சரி, கிணறுதான் பாழடைஞ்சு இருக்கு, தண்ணியாவது இருக்கா போகுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அப்படி எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்த்தா அதுல என்ன இல்ல, தண்ணி கிடையாது. ஆனா திடுக்கிட்டார்கள். அதுல மிகப்பெரிய பல்லி ஒண்ணு என்ன பண்ணிருக்குது, படுத்து கிடந்தது. அது சாதாரண பல்லி அல்ல, மலை போன்று இருக்கிறது. கொஞ்சம் கூட அந்த கிணத்துல எதுவுமே தெரியல. வெறும் என்ன பண்ணிருக்கு, அந்த பல்லியோட பெரிய உருவம் தான் தெரிஞ்சுது. சரி, இந்த குழந்தைங்களுக்கு தண்ணி தான் கிடைக்கல, இருந்தாலும் ஒரு மனித நேயம் இருக்கு இல்லைங்களா, எப்படியாவது அதை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கயிறெல்லாம் தூக்கி போடுறாங்க, கிளைகளை இறக்கினார்கள், பலரும் சேர்ந்து இழுத்தனர். ஆனால் அந்த உயிரினத்தை என்ன பண்ண முடியல, காப்பாற்றவே முடியல. சரி, என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க. சரி, இதுக்கு ஒரு பெஸ்ட் வழி இருக்கு. உடனே வேகமாக என்ன பண்றாங்க, வீட்டுக்கு திரும்பி வராங்க. அரண்மனைக்கு வந்ததும் தமது தந்தை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மட்டும்தான் இதை செய்ய முடியும் நினைச்சிட்டு, அப்பா இந்த மாதிரி நாங்க ஒரு நிகழ்ச்சி அங்க பார்த்தோம், நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கிருஷ்ணரை அழைத்து கொண்டு அந்த இடத்திற்கு வருகிறார்கள். கிருஷ்ணரை என்ன பண்றார், குழந்தைகளை தொடர்ந்து வருகிறார். மெதுவாக அந்த உயிரினத்தை கண்டதும் புன்னகைக்கிறார். புன்னகைச்சுட்டு அப்படியே கொஞ்ச நாளி பார்த்தார். ஒரு வார்த்தை கூட பேசல. தனது இடது கையால என்ன பண்ணார், அந்த பல்லிய அப்படியே லேசா எடுத்து என்ன பண்ணிட்டாரு, கீழே போட்டுட்டார். அப்ப எல்லாரும் அதிசயமா பாக்குறாங்க, எப்படி இது முடியும், பகவானால் நம்ம ரொம்ப ட்ரை பண்ணோம், கயிறு போட்டோம், கிளைகள் போட்டோம், எல்லாரும் சேர்ந்து எல்லாம் இழுத்தோம், முடியாதது அப்பாவால எப்படி முடிஞ்சது, அதிசயமா பாக்குறாங்க. பகவான் எடுத்து போட்ட நேரத்திலேயே அந்த பலியிலிருந்து என்ன வந்துதான், ஒரு தெய்வீகமான உருவம் வெளியில் வந்தது. அது எப்படி இருந்தது, தேவனின் வடிவத்தில் இருந்தது. அந்த உடல் எப்படி இருக்கிறது, தங்கத்தால் ஜொலித்தது. அழகிய உடை, தங்க ஆபரணங்கள், சூரிய ஒளியை போன்று பிரகாசமாக தோன்றினார் அந்த தேவன். அப்போ உடனே அந்த தேவன் என்ன பண்ணார், தன்னுடைய கிரீடம் அப்படியே சூரிய ஒளியில அப்படியே எப்படி தகதகம் அந்த மாதிரி இருக்கு, அப்படியே வைரம் எல்லாம் பதிச்சிருக்கிறா போல இருக்கு. அப்படியே என்ன பண்றார், தாழ்ந்து என்ன பண்றாரு, பகவானை அந்த கிரீடம் தரையில அப்படியே படுது. அதோட என்ன பண்றார், விழுந்து வணங்கினார். பகவானுக்கு அவர் யாருன்னு தெரியும், தெரியாம இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். இருந்தாலும் என்ன பண்றார், கருணையோட கேட்கிறார், தேவனே நீ இந்த நிலையை எப்படி அடைந்தாய், உன்னை பார்த்தால் இந்த நிலையை அடையக்கூடியவனாக தெரியவில்லை, இதற்கு முந்தைய செயல் காரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன், அதனால்தான் இப்பொழுது நீ பலியாக வாழ நேரிட்டது, அதனை நான் அறிய விரும்புகிறேன், இந்த ரகசியத்தை கூறுவாயா என்று கேட்கிறார். பகவான் கேட்டா யாராவது சொல்ல முடியுமா, சொல்லுங்க பார்க்கலாம். உடனே என்ன பண்ணிட்டார், நிருகன் கண்ணீருடன் கூறினார், நான் இஷ்வாகு சூரிய வம்சத்தில் பிறந்த நிருக மன்னன் பிரபுவே, கொடையில் சிறந்த தானமான, என்ன தானம் சிறந்த தானம், அன்னதானம், பிரபு நிறைய பேர் கோதானம், பசுக்கள் தானம், கோதானம் கரெக்ட். அந்த தானத்தை சிறந்த பசுக்களை கொண்டு சிறந்த அரந்தனர்களுக்கு நான் தானம் செய்தேன். அவருடைய தானம் எப்படிப்பட்ட தெரியுங்களாமா, அரசன் அளித்த பசுக்களின் எண்ணிக்கை பூமியின் தூசி, ஆகாயத்தின் நட்சத்திரங்கள், மழையின் துளிகளை கூட அதிகமானதாம். என்ன அழகா சொல்றாங்க பாருங்களேன்.
அவரோட பசுக்கள் கொடுத்த தானத்தின் எண்ணிக்கை பூமியின் தூசி, ஆகாய நட்சத்திரங்கள், மழையின் துளிகளை விட அதிகமானது. வேத மரபுகளில் பசுதானம் தான் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மன்னர் என்ன பண்ணார்? தவறாமல் அதை கடைபிடித்து வந்தார். அது மட்டுமல்லாமல் பசி உள்ளவனுக்கு உணவு கொடுத்தல், யாகங்களை செய்தல், கிணறு வெட்டுதல், குளம் வெட்டுதல், சாலைகளை அமைத்தல், அனைத்து தர்ம காரியங்களிலும் அவர் தொடர்ந்து செய்து வந்ததால் அவர் என்ன பண்ணாங்க? தர்ம மன்னன் என்றே அனைவரும் பாராட்டும் அளவுக்கு நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆயினும் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாருக்கும் நடக்குவது போலதான் ஒரு சிறிய தவறு நடந்து விட்டது. என்னது? ஒரு சிறந்த பசுவை நான் ஒரு சிறந்த பிராமணருக்கு பரிசாக அளித்தேன். ஆனால் எப்படியோ அந்த பசு திரும்பவும் என்னுடைய மாட்டு தொழுவத்திற்கு வந்து விட்டது. நல்லா கவனிக்கணும். இப்பதான் முக்கியமான ஒரு செய்தியை வரப்போகுது. அப்போ அது வந்தது எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன்? எப்பவும் தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இல்லைங்களா? அதே பசுவை எடுத்து என்ன பண்ணிட்டேன்? மற்றொரு பிராமணருக்கு நான் கொடுத்து விட்டேன். இதை அறிந்த நேரத்தில் முதல் பிராமணர் வந்தார். அது என்னுடைய பசு என்று சொன்னார். இரண்டாவது பிராமணர் என்ன பண்ணார்? அவருக்கும் கொடுத்தாகிவிட்டது. அவரு என்ன பண்ணார்? இல்ல இந்த பசு எனக்கு ஏற்கனவே அரசர் எனக்கு தானம் செய்து விட்டார், அதனால் எனக்கு தான் உரியது என்று என்ன பண்ணாங்க? இரண்டு பேருமே வாக்குவாதம் நடந்தது. அப்போ மன்னர் கூறுகிறார், இருவர் கால்களிலும் மன்னர் விழுகிறார். அறியாமல் தவறு நடந்து விட்டது, ரெண்டு பேருமே என்னை மன்னியுங்கள். ஒரு பசுவிற்கு பதிலாக 1000 லட்சம் பசுக்களை நான் உங்களுக்கு தானமாக அளிக்கிறேன். ஆனா ரெண்டு பேரும் என்ன பண்ணல? சம்மதிக்கல. அப்போ இவர் மனம் எப்படி இருந்தது? மிகவும் வருந்தினார். சில சமயம் நல்ல எண்ணத்துடன் செய்த காரியத்திலும் என்ன பண்ணும்? சிறு கவனக்குறைவு இருந்தால் அதன் விளைவு எப்படி இருக்கும்? பெரியதாக இருக்கும் என்பதை அவர் உணரவில்லை. அவர் செய்த சிறிய தவறு 2 முறை ஒரே பசுவை 2 பிராமணர்களுக்கு கொடுத்ததுதான் இல்லைங்களா? சிறிய தவறு என்ன? 2 முறை ஒரே பசுவை தானமாக அளித்ததுதான். காலம் கடந்தது, வயசாகிவிட்டது இல்லைங்களா? என்ன பண்ணணும்? அடுத்தது நமக்கு பிறப்பு, நோய் வரும், முதுமையோட கூட வரும், இறப்பு வரும். நீர்கன் உடலை விட்டார். யமராஜர் முன் நின்றார். யமராஜர் கூறினார், நிருகா, உங்களோட புண்ணியம் எப்படி இருக்குன்னா கடலை போன்றது. என்ன சொல்றாங்க? உங்க புண்ணியம் ரொம்ப கடலை போன்றது. ஆனாப்பா அதுல ஒரு சின்ன ஒரு பாவமும் இருக்கிறதே. அப்போ நீ எதை முதல்ல அனுபவிக்க விரும்புகிறாய்? பாவ செயல்களின் பலனையா அல்லது புண்ணிய செயல்களின் பலனையான்னு கேட்டாங்க. அப்போ இவர் சொன்னார், மன்னர் சொன்னார், இல்ல ராஜா, எனக்கு முதலில் நான் செய்த தவறுக்கான விளைவை நான் அனுபவிக்க விரும்புகிறேன் என்று கூறினார். பிறகு நான் புண்ணிய பலத்தை பத்தி பார்த்து கொள்ளலாம். உடனே என்ன பண்ணாங்க? அந்த சிறிய தவறுக்கு அவருக்கு என்ன அளிக்கப்பட்டது தண்டனை? இந்த மிகப்பெரிய வள்ளி உடலில் பிறந்தார். கிளியரா இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. புரியுதா? புரியுது. எத்தனை ஆண்டுகள் கடந்தன என்று யாருக்கும் தெரியாது. ஒரு இருண்ட கிணற்றில் தனிமையில் அசைக்க முடியாமல் இந்த அரசர் என்னவாக வாழ்ந்தார்? வள்ளியாகவே வாழ்ந்தார். ஆனால் அவரிடம் ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். அது என்ன? ஒரு நாள் பகவான் என்னை காப்பாற்ற வருவார் என்று காத்து இருந்தார். அந்த நம்பிக்கை வீணாகவில்லை. இன்று கிருஷ்ணர் தனது கரத்தால் அவரை தொட்டார். ஒரே நொடியில் அவரது கர்ம பந்தம் உடைந்தது இல்லையா? அப்ப தாமாகவே என்ன பண்ணுகிறார்? பகவான் பக்தர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இதே மகாமாயா இருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? அவர் அந்த வள்ளியல் ரூபத்திலிருந்தும் பிரார்த்தனை பண்ணி கொண்டே இருந்தால்தான் இந்த சம்பவம் நடந்தது. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? நரகத்திற்கு தான் மீண்டும் தள்ளப்படும். சரி, இப்போது நிருகனினோட மனமார்ந்த பிரார்த்தனை. முன்ன என்ன பார்த்தோம்?
பிரம்மாவோட பிரார்த்தனை இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கப்புறமா குந்தி மகாராணியின் பிரார்த்தனையும் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல நிருகனின் மனமார்ந்த பிரார்த்தனை என்ன பார்க்கலாமா? நிருகன் கை கூப்பி அழுதார். பிரபுவே, உம்மை காண வேண்டும் என்று பல ஆண்டு காலம் நான் ஆவலுடன் காத்திருந்தேன். தான தர்மங்களில் ஈடுபட்டு இருந்தாலும், நல்லா கவனிக்கணும், தான தர்மங்களில் ஈடுபட்டு இருந்தாலும் உங்களை நான் ஒரு நாளும் மறந்தது கிடையாது. நான் பல்லியாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். இருந்தாலும் நான் யார், முன்றைய பிறவியில் என்னுடைய வேண்டுதல் என்ன என்பது எல்லாம் எனக்கு ஞாபகம் எனக்கு இருக்கிறது. எண்ணற்ற தானங்கள் செய்தேன், அளவில்லா செல்வமும் இருந்தது. ஆனால் அவை எதுவும் என்னை காப்பாற்றவில்லை. உமது ஒரு திருக்கர ஸ்பரிசம் மட்டுமே என்னை தேவனாக மாற்றியது. நான் எங்கு பிறந்தாலும் பரவாயில்லை, தேவராக இருந்தாலும் மனிதராக இருந்தாலும் வேற எந்த பிறவியாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என் மனம் எப்பொழுதும் என்ன பண்ணும், உமது திருவடிகளை மறக்காமல் இருக்க வேண்டும். உனக்கு நான் பக்தி செய்ய வேண்டும். அதுவே எனது வேண்டுகோள் என்றார் பகவானிடம். தேவ உடலை பெற்ற நான் என்ன பண்ண முடியும்? நிருகராஜன் எல்லா நினைவுகளையும் பெற்று இருந்ததால் தான் இவ்வாறு பகவானை என்ன பண்ண முடியுது? மறுபடியும் விழுந்து விழுந்து என்ன பண்ணுகிறார்? பலமுறை வணங்கினார். நிருகராஜன் எல்லா நினைவுகளையும் பெற்று இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் இந்த தேவ உடலை இப்போது கொடுத்து உள்ளீர்கள். இதனால் நான் சொர்க்கலோகத்தை சேர்ந்த ஏதாவது ஒரு கிரகத்துக்கு செல்வேன். ஆகவே உங்களுடைய தாமரை பாதங்களை மறக்காமல் இருக்க எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்று பகவானிடம் வேண்டினார். அப்ப பகவானை என்ன பண்ணார்? புன்னகையுடன் நிருகனை ஆசீர்வதித்தார். அந்த நேரத்தில் தெய்வீக விமானம் வந்தது. நிருகர் மீண்டும் மீண்டும் பகவானை வணங்கினார். அந்த விமானத்தில் ஏறி உயர்ந்த தெய்வீக உலகத்திற்கு புறப்பட்டு சென்றார். யாதவர்கள் அனைவரும் என்ன பண்றாங்க? அந்த குழந்தைகள், யாதவர்கள் எல்லாரும் என்ன பார்க்கறாங்க? கிருஷ்ணரின் மகிமையை பார்த்து அதிசயித்தார்கள். அப்போ அவர் சென்று விட்ட பிறகு பகவான் என்ன பண்றார்? அங்குள்ள யாதவர்களுக்கும் தன்னுடைய மகன்களுக்கும் சுற்றி உள்ளவர்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு கருத்தை, அதாவது உபதேசம் செய்கிறார். என்னன்னு பார்க்கலாமா? நிருகன் சென்ற பிறகு பகவான் தனது மகன்களையும் யாதவர்களையும் பார்த்து மிக முக்கியமான உபதேசம் செய்தார். பிராமணரின் சொத்தை என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் அபகரிக்காதீர்கள். நஞ்சுக்கு மருந்து இருக்கலாம், பெரிய நெருப்பையும் நீரால் அணைத்து விடலாம். ஆனால் பிராமணரின் சொத்தை அநியாயமாக எடுத்த பாவத்திற்கு எளிதில் என்ன கிடையாது? பரிகாரம் கிடையாது. பின்னர் பகவான் மேலும் கூறினார், ஒருவன் பிராமணரின் சொத்தை அபகரித்தால் என்ன நடக்கும்? அவன் மட்டும் அல்ல, அவனுடைய முன்னோர்களும் அவனுடைய சந்ததியினரும் அத கர்ம விலையால் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். புரியுதுங்களா? பிராமணரின் சொத்தை நாம் எப்பொழுதுமே என்ன பண்ணக்கூடாது? அபகரிக்க கூடாது. எனவே எப்போதும் பக்தர்களையும் பிராமணர்களையும் நாம் என்ன பண்ண வேண்டும்? மதிக்க வேண்டும். அவர்கள் உங்களை கடுமையாக பேசினாலும் என்ன பண்ணணும்? நாம் பொறுத்து கொள்ள வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். மேலும் இந்த பாடத்திலிருந்து சில கருத்தை பார்க்கலாம். சிறிய தவறாக இருந்தாலும் கர்ம விதி என்னது? நுட்பமானது. பக்தர்களுக்கும் பிராமணர்களுக்கும் எப்பொழுதும் மரியாதை செலுத்த வேண்டும். செல்வம், புகழ், அதிகாரம் எதுவும் நம்மை காப்பாற்றுமா? காப்பாற்றாது. நிருக மன்னருக்கு காப்பாற்றியதா? காப்பாற்ற இல்லை, இல்லைங்களா? பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அருளும் அவரது திருவடிகளில் சரணாகதி அடைவது மட்டும்தான் உண்மையான பாதுகாப்பு, விடுதலை ஒருவன் அடைகிறான். இப்போ நம்ம பார்த்த ஸ்லோகா நம்பர் என்ன? 7.25.
கிருஷ்ணா புக்ல என்ன பார்த்தோம்? அத்தியாயம் 64. இரண்டுக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கிறதை பார்த்தேன். நம்ம ஷேர் பண்ணிக்கலாமா? பகவத்கீதையில ஒண்ணு என்ன சொல்றாங்க? மூடர்கள் கிருஷ்ணரை என்ன பண்றாங்க? சாதாரண மனிதர், அவரால முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப கிருஷ்ணா புக்ல கூட பார்த்தோம், யாதவ் சிறுவர்களால் அந்த உயிரினத்தை காப்பாற்ற முடிஞ்சதா? எடுக்க முடியல இல்லைங்களா அந்த பல்லியே. ஆனால் பரம்பொருளான பகவான் அந்த இடத்துக்கு வந்தது என்ன ஆச்சு? எடுத்தாரா இல்லைங்களா? எடுத்தார். அப்போ அவர் சாதாரண மனிதரா? கிடையாது, கிடையாது. இன்னும் இப்ப இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா, பகவான் மறைந்து இருப்பார், யோகமாயால் தன்னை மறைத்துக் கொள்கிறார், யாருக்கும் தெரிவதில்லை, உண்மைதான். ஆனா அவர் தன்னை தானாகவே வெளிப்படுத்துகிறார். எப்பொழுது? நிருகமன்னருக்கு கிருஷ்ணர் தனது தெய்வீக வடிவத்தை வெளிப்படுத்தி ஆசீர்வதித்தார். ஏன்? அவர் உண்மையான பக்தர் இல்லைங்களா? வள்ளியாக இருந்தாலும் பகவானையை பிரார்த்தித்துக் கொண்டே அந்த இருண்ட கிணற்றுக்குள் வாழ்ந்து வந்தார், எதையுமே மறக்கல. அப்ப என்ன பண்றார் பகவான்? தாமாகவே தன்னை வெளிப்படுத்துகிறார். மனித கண்களுக்கு கிருஷ்ணர் சாதாரணம் சொல்லிட்டு இந்த ஸ்லோகால சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த நம்ம கிருஷ்ணாவுக்கு எடுத்து பார்க்கும்போது இந்த அத்தியாயத்துல இருந்து என்ன சொல்லுது? ஆன்மீக கண்களுக்கு பகவான் யார்? பரம்பொருள். கீதையில என்ன சொல்றாங்க? பக்தியால் பகவானை அடையலாம் சொல்றாங்க. அப்ப நிருபர் கதையிலையும் அவர் பக்தியால் பகவானை அடைந்தாரா, இல்ல தானம் தர்மங்கள் செய்ததால அடைந்தாரா? பக்தியால். அப்ப ரெண்டுத்துக்கும் ஒற்றுமை இருக்குது இல்லைங்களா? இன்னைக்கு படிச்ச ஸ்லோகாக்கும் இந்த கதைக்கும் கரெக்டா இல்லைங்களா? 4 பாயிண்ட் சொன்ன உங்களுக்கு. கிருஷ்ணர் அனைவரின் கண்களுக்கும் வெளிப்படுவதில்லை. ஆனால் உண்மையான பக்தருக்கு முக்கியமா ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும், அவர் தம்மை தானே வெளிப்படுத்தினார். பிரகலாத் மகாராஜுக்கு வெளிப்படுத்தினாரா இல்லைங்களா? நாரத முனிவருக்கு நிறைய இடத்துல நீங்க துருவ மகாராஜுக்கு வெளிப்படுத்தினாரு. நிறைய பாகவதம் ஃபுல்லா நிறைய இடத்துல நமக்கு குந்தி மகாராணி கூடவே இருந்தாங்க. பிரகலாத் மகாராஜ் நரசிம்ம பகவான் படுத்தினார். அப்போ இந்த அத்தியாயம் 7வது அத்தியாயத்திலிருந்து 25வது பதம், அதுலயும் கிருஷ்ணா புக்ல 64வது அத்தியாயத்திலும் ஒற்றுமையை நம்ம பார்க்கும்போது எதுவுமே நம்மள காப்பாற்றாது. எது மட்டும்தான் காப்பாற்றும்? பக்தி தொண்டு மட்டும் தான் நமக்கு காப்பாற்றும். பகவான் தம்மை தாமாகவே வெளிப்படுத்துகிறார் என்றதையும் நம்ம இப்போ புரிஞ்சுக்கலாம். கரெக்டுங்களா? ஹரே கிருஷ்ணா. வாய்ப்பு கொடுத்த குரு மாதாஜி, கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இணைய வேண்டும் என்றும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பகவான் ஜெயமிதா தேவிதாசி, ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிக்கவும். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லிக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணாமா, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. நீங்க மன்னிப்பெல்லாம் சொல்லவே கூடாது மாதாஜி. நீங்க எவ்வளவு இதா சொல்றீங்க, செய்றீங்க, மன்னிப்பெல்லாம் எதுக்கு சொல்றீங்க? அதெல்லாம் கேட்க வேண்டாம். நல்லா சொல்றீங்க. ஒரு சிறு தானம் தான் கொடுத்தாரு, ஒரு தவறு பண்ணிட்டாரா இல்லைங்களா? இல்லைங்களா? செஞ்சது ஒரு தானம் தான், அவர் தவறு செய்யல. ஆனா அவரே என்ன பண்ணிட்டாரு? நம்ம மனித இயல்புல சில நேரம் நடக்கதான் செய்யும், நடக்காது இருக்காது. சரி சரி, ஓகே, சரி. அதெல்லாம் மன்னிப்பு, நீங்க மன்னிப்பு கேட்டா எங்களுக்காக ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க பெரிய எவ்வளவு இதா படிச்சு எல்லாம் சொல்றீங்க, நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. கேட்கறதுக்கு தான் எங்களுக்கு இது இருக்கே தவிர உங்க மாதிரி பேசுறதுக்கோ சொல்றதுக்கோ ஞானம் பத்தாது. இல்ல மாதாஜி, எனக்கு சாபம் நீங்க கிருஷ்ணர் ஸ்பர்ஷத்தினால என்னன்னு அந்த நேரம் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆனதுனால எனக்கு கேட்கல. அது மட்டும் முடிஞ்சால் சொல்லுங்க மாதாஜி. எதுமா? எந்த இடம்? விருகன் பள்ளியார் கிணற்றுல இருந்தார் இல்லைங்களா?
ஆமா. அப்ப பகவான் எப்படி அவருடைய சாபத்தை நீக்கினாருன்னு அந்த நேரம் எனக்கு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. சாபத்தை நீக்கினார்னா ஜஸ்ட் அந்த இடத்துல வராரு, அவருடைய பரம்பொருள் இல்லைங்களா, அந்த ஒரு தன்னோட ஒரு இடது கையில எடுத்து அப்படியே தூக்கி போடுறாரு. போட்டதுமே அவர் பண்ணிய ஏற்கனவே நிறைய புண்ணியங்கள் பண்ணி இருக்கிறாங்க இல்லைங்களா, அதனால அந்த இடத்துல அவரு தேவனா மாறிட்டார். சரி, இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. எப்படி ஒரு சின்ன ஒரு தவறுனால பலியாக மாறினார். பகவான் தொட்டதுமே என்னாச்சு, பகவான் தொட்டதுமே என்னாச்சு, இந்த இடத்துல சொல்றாங்க, சாபம் பகவான் தனது இடது கையால் அந்த பலியை எளிதாக தூக்கி வெளியே எடுத்தார். அனைவரும் அதிசயாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பலியின் உடலிலிருந்து ஒரு பிரகாசமான தெய்வீக உருவம் வெளிப்பட்டது. தேவனின் வடிவத்தில் வந்தார். எப்படி அப்படி தேவன் ஏற்கனவே அவர் கேட்டார் இல்லைங்களா, நிறைய புண்ணியம் பண்ணி இருக்கிறீங்களே, புண்ணிய பலனை அனுபவிக்க விரும்புறீங்களான்னு அவர் தானே வேண்டாம்னு சொல்லிட்டு பலியா வந்தார். பலியா வந்தது மட்டும் இல்லாம பகவானையே நினைத்து கொண்டிருந்ததுனால இப்ப அந்த சாபம் அந்த இது அவருக்கு கொடுத்த அந்த உடல்ல இருந்து வெளிப்பட்டா இப்ப தேவனாக மாறிவிட்டார். ரொம்ப நன்றி மாதாஜி, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஓகே மாதாஜி, முடிச்சுக்கலாமா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரீகேப் இருக்கு, மறந்துட்டேன். கரெக்ட். தரு மாதாஜி, ரீகேப் இன்னைக்கு யாரு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஜெயச்சந்திரன் பிரபு ரீகேப் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி அண்ட் ஹரே கிருஷ்ணா பிரபுஸ். உலகம் யாவையும் தாமுலகாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் இராத உடையார் தலைவர் அன்னவருக்கு சரணாங்களே. இந்த குழுவில் பயணிக்கின்ற 51 பார்ட்டிசிபெண்ட்டுக்கும் இன்றைய கிளாஸ் சிறப்பானதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த பூரணத்தை ஞானம் என்ற தலைப்புல 7.25க்கு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டான்ஸாவை படிச்சுட்டு ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் மீனிங் டிரான்ஸ்லேட் பண்ண மாதாஜி ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. இந்த மாயைன்றது கடைசி வரைக்கும் நமக்கு மாயையாவே இருக்கு. எந்த மாயையில நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோமோ அந்த மாயை நீக்கிறதுக்காக யோக மாயை ஒன்று, தெய்வீக மாயை ரெண்டுத்துக்கும் சிறப்பான ஒரு விளக்கம் மாதாஜி கொடுத்துருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா அந்த பகவத்கீதையில இருக்கக்கூடிய 7.24க்கும் இந்த அடுத்தது வரக்கூடிய அந்த ஸ்ரீமத் பாகவதருடைய இருக்கக்கூடிய லிங்க் கரெக்டா கனெக்ட் பண்ணதோட இல்லாம அந்த கதை ஒண்ணு இருக்கு இல்லையா, நிர்பம அரசனுடைய கதை அந்த தானம் கொடுப்பதில் ஒரு எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் அதுலயும் ஒரு சில தவறுகள் நடைபெறும். அது நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சிட்டு இருப்போம், எல்லாமே நல்லதா செய்துட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு, ஆனா ஏதோ ஒரு நேரத்துல நமக்கும் தெரியாம ஒரு தவறு நடப்பெறும் என்பதை ஒரு சின்ன கதையை மூலியமாக இந்த கதை இதோட முடியுதுன்னு பார்த்தாக்கா ட்விஸ்ட் ஆகி அழகா கொண்டு போனாங்க அந்த கதையை அந்த மாதாஜி. ரொம்ப ரொம்ப எனக்கு இதோட முடியுது, சரி சாபம் முடிஞ்சிச்சு, அவர் நல்லா ஆயிட்டாருன்னு சொல்லி பார்த்தா அதுக்குன்னு அப்படியே காரணம் பேக்ரவுண்ட் எல்லாம் கரெக்டா கொண்டு போயிட்டு இந்த 7.25க்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க. அது இல்லாம அந்த ஒரு ராஜா நாட்டுல போயிட்டு நகர்வலம் போறப்போ ஒரு சாதாரண உடையில செய்யறப்போ கொள்றப்போ அந்த நாட்டு மக்கள்லாம் அந்த ராஜான்றது தெரியாம அவருடைய பேசிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும்தான் ஒரு ராஜான்றது கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி சிறந்த பக்தர்கள் யாரோ அவங்க மட்டும்தான் இந்த இறைவனை நேரடியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது. இப்ப பெரிஷபிள்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, அழியக்கூடியது. இப்ப நிறைய காய்கறி வாங்கி நம்ம வச்சுட்டு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அழுகி போயிடும். அதே மாதிரிதான் நம்ம உடலும். அந்த மாதிரிலாம் இல்லாம பிறப்பற்றவர், அழிவற்றவர், பக்தியானவர்ன்றது 3 இதுவோ சூரிய ஒளியில எப்படி மேகம் மறைக்குதோ அதே போலதான் கிருஷ்ணர் அனைவருக்கும் கண்பட மாட்டார். ஒரு சிலர் நல்ல யோகம் நல்ல பக்தி கொண்டவங்களுக்கு மட்டும்தான் அவர் கண்களுக்கு தெரியவார்னு அழகா சொல்லி இருந்தாங்க. அது இல்லாம அந்த ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் அவங்க சின்னதா அவங்க ஃபாரின்ல இருக்கிறப்போ என்ன நடந்தது அப்போ அவங்க போன ஒரு தடவை கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய லைஃப்ல நடந்த பல டிராஜடிஸ் அதையும் மீண்டு நம்ம கிருஷ்ண உணர்வுல தான் அவங்க மற்றவங்கள பிரதிபலிக்கிறாங்கன்றது நிறைய பேருக்கு நம்ம ஒரு மாயை மாதிரி தெரிஞ்சிருந்தது. ஆனா அவங்க வெளியே சொல்லும் போதுதான் அவங்களுடைய கஷ்டம்லாம் நமக்கு வெளியே தெரிஞ்சாலும் அதையும் மீறி இத்தனை பேருக்கும் ஒரு நல்ல மனிதனாக பிறந்தது நான் மட்டும் நல்லா இருக்கணும் இல்லாம மற்றவங்களையும் சிறப்பாக வைத்திருக்கணும். அதுக்காக வேண்டி அருமையாக உழைத்து இந்த கிளாஸுக்கு தேவையான பாயிண்ட்டுகளை ரொம்பவும் அருமையாக கொஞ்சம் கூட தொய்வு இல்லை. அந்த கதையில பார்க்கும் போதும் இந்த உச்சரிப்பும் போதும் சிறப்பாக இருந்தது. எனக்கும் வாய்ப்பளித்த
இந்த ஹரிசங்கர் சாரு, விவிதா மாதாஜி, மற்ற அந்த இந்த குருவில் இருக்கக்கூடிய அனைத்து பேர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி. ஹரே கிருஷ்ணா பிரபு, மிக்க நன்றி. சிறப்பா சொன்னீங்க பிரபு. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அருமையா இருந்தது. எல்லா பாயிண்டும் கவர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. மிக்க நன்றி பிரபு. நன்றாக சொன்னீர்கள் பிரபு. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ராதாராணி மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றிமா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி வாஞ்சா கல்ப சொல்லிக்கலாமா? சொல்லிக்கலாமா? வாஞ்சா கல்பதருவ்யச்ச கிருபா சிந்துபையேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி அனைவருக்கும். அனைத்து கோடி பக்தர்களுக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி.